கார்த்திக் தீபா கதையில் லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஸோ ப்ரோமோவில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ரம்யாவின் முகத்திரை கிளிய போகும் நாள், தீபாவிடம் கார்த்தி தன் காதலை ஒற்றுக்கொள்ள போகும் நாள், அபிராமியின் கனவு நிறைவேற போகும் நாள் அப்படின்னு 3 தீம்ஸை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தீம்ஸ் பற்றின கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, ரம்யா அவங்க அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னு நினச்சதோட ரம்யா அவங்க அப்பாவுக்கு விஷத்தை கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நேராக அவங்க அப்பா கிட்ட, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, விஸ்வநாதன் கேட்குறாரு, சொல்லுமா என் பொண்ணு, நீ என்ன வேணாலும் கேட்கலாம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நான் கார்த்தியை காதலிக்கிறது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, ஆமாம்மா நீ கார்த்தியை காதலிக்கிறது எனக்கு தெரியும். அதான் அதுக்கப்புறம் தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு உன் காதலியே நீ மறந்துட்டியே, அப்புறம் ஏன் நீ மறுபடியும் அதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நான் இன்னும் கார்த்தியவே மறக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் நீங்கள் மறுபடியும் எனக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு. ஆனால் விஸ்வநாதன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இப்படியே எத்தனை காலம் இருக்க போகிற, நீ மட்டும் இப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா உன் லைஃப் தான் போகும். அதனால தான் உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையான ரமேஷை நான் செலக்ட் பண்ணேன். உனக்கு ரமேஷ் எந்த அளவுக்கு பாசமாக இருக்கான்னு பார்த்தியா? அவனை மாதிரி ஒரு பாசக்காரனை யாருமே பார்க்க முடியாது. உனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்னு அவன் பார்த்து பார்த்து செய்கிறான். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட பாசமாக இருக்கான் அந்த ரமேஷ். ஆனால் நீ கல்யாணம் வேணான்னு சொல்கிறியேம்மா, ஏம்மா இன்னும் எத்தனை நாள் நீ அந்த கார்த்தியவே நினச்சிக்கிட்டு இருப்ப? கார்த்தி இன்னொருத்தரோட ஹஸ்பண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன நினச்சாலுமே கார்த்தியை உன்னால் கல்யாணம் பண்ண முடியாது. நீ இப்போ கார்த்தியவே கல்யாணம் பண்ண நினச்சாலும் கார்த்திக்கு லவ் வரணும்ல ஃபஸ்ட்டு. கார்த்தி தீபாவும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இடையில நீ போகிறது ரொம்ப தப்புமா அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் தான் சொல்கிறீங்க கார்த்தியும் தீபாவும் நல்ல ஜோடி அப்படின்னு. ஆனால் இன்னுமே கார்த்தி தீபாவை காதலிக்கவே இல்லை. அவள் எப்போ பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணி இது மாதிரி கார்த்திக் சார் என்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறாரு, அவர் மனசில் இன்னும் லவ்வே இல்லையா, அவர் மனசில் எப்படி லவ் கொண்டு வரது அப்படின்னு தீபா எப்போ பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பா. நீங்களே சொல்லுங்கள், 1 வருஷம் ஆயிட்டு தீபாவும் கார்த்தியும் கல்யாணம் பண்ணி 2 பேருமே ஒரே அறையில் தான் இருக்காங்க. ஆனால் இன்னுமே கார்த்திக் தீபாவை பிடிக்கலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? தீபா அழகா இல்லை அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு, தீபாவுக்கு எந்த திறமையும் இல்லைன்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதனால கார்த்தி தீபாவை விட்டு விலகி தான் இருக்காரு. இது தெரியாமல் நீங்கள் எல்லாருமே கார்த்தி தீபா சரியான ஜோடி, கடவுளான நிரூபிக்கப்பட்ட ஜோடி அப்படின்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கார்த்தியும் தீபாவும் அதுக்கு ஒருத்தே கிடையாது. கார்த்திக்கு இன்னுமே தீபா பிடிக்கல, இனிமேலும் தீபாவை கண்டிப்பாக பிடிக்காது. அதனால நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸை நடத்துகிறேன், நான் ரொம்ப ஸ்டைலிஷான உமன். ஸோ நான் தான் கார்த்திக்கே பொருத்தமான ஆள். அதனால தான் நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணேன் அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் டக்குன்னு கிளம்பி, என்னம்மா ரம்யா இப்படி பேசுகிற, இதெல்லாம் தப்புமா அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, அப்பா என்ன தப்பு, கார்த்திகே சரியான ஜோடி நான் தானே சொல்கிறேன், அது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, ஆமாம்மா இங்கே பாரு, கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே தீபா கார்த்தியோட கல்யாணத்துக்காக தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க. அபிராமி அம்மாவை பார்த்தியா, அவங்களுக்கு தீபாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி ஒரு நாள் கார்த்திக்கும் தீபாவை பிடிக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணவே இல்லை. நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கார்த்தி தீபா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இது வரைக்குமே கார்த்திக்கு தீபாவை பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் எல்லோரும் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் கார்த்தியோட லைஃப்பும் என்னுடைய லைஃப்பும் தான் வீணாக போகும். அதனால் நான் தீபாவை துரத்தி அடிச்சுட்டு நான் கார்த்தியை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஸ்வநாதன் சொல்கிறாரு, உன்னுடைய இந்த எண்ணம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு விஸ்வநாதன் சொல்கிறாரு, ஆமாம் உன்னுடைய டைரியை நான் எடுத்து படித்து பார்த்துட்டேன், அதில் நீ
தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதுலேருந்து தீபாவுக்கு நீ என்னெல்லாம் துரோகம் பண்ணணும்னு நினச்சியோ எல்லாத்தையுமே நீ அந்த டைரியில் எழுதியிருக்க, அந்த டைரியில் உள்ள எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, ஓ அந்த டைரியில் உள்ள படிச்சுட்டு தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. விஸ்வநாதன் சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த டைரியை தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு ரமேஷை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ பாரு. ரமேஷ் மட்டும்தான் உன்னை ஹாப்பியாக பார்த்துப்பான். நீ வந்துட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணியன்னா நீ வந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, கார்த்தி இருக்காருல்ல, அவர் அவங்க அம்மா சொல்கிற பேச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு அபிராமிக்கு வந்துட்டு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும், கார்த்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக நான் அபிராமியோட மனசில் இடம் பிடிச்சி நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போவேன் அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இதுக்கு மேலேயும் என்னால் உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்காதுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், இங்கே பாருங்கப்பா, நான் கண்டிப்பாக கார்த்தியை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, அது நான் செத்த பிறகு தான் நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா வந்துட்டு, சரிப்பா உங்களுக்கு பால் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்ல விஸ்வநாதன் சொல்கிறாரு, சரிம்மா, வேலைக்கார பொண்ணும் வீட்டுக்கு போயிட்டா போல், எனக்கு கொஞ்சோண்டு பால் மட்டும் எடுத்துகிட்டு வா. நீ கண்டதையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காமல் ரமேஷை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கிச்சனில் இருக்க பாலை எடுக்க போகிறாங்க. அங்கே போய்ட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு வராங்க. முக்கியமாக அந்த பாலில் விஷத்தை கலந்து கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு நேராக விஸ்வநாதன்கிட்ட கொடுக்குறாங்க. விஸ்வநாதன் கொஞ்சம் கூட ரம்யாவை வந்துட்டு சந்தேகமே படாமல் அந்த பாலை முழுசாக குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு, சரி ரம்யா, எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ டக்குன்னு விஸ்வநாதனுக்கு இருமல் ஆரம்பிக்குது. அப்போ விஸ்வநாதன் ரம்யா கிட்ட, ரம்யா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா நேராக விஸ்வநாதன்ட்ட, அப்பா நான் தண்ணி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்வநாதன் கேட்குறாரு, ஏம்மா என்னை கொல்ல பார்க்குறியா அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, அப்பா ஆமாப்பா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் என் காதலை ஒன்று சேர்க்க விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதனால் நீங்கள் செத்துருங்க, நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஸ்வநாதன் அதிர்ச்சி ஆகுறாரு. விஸ்வநாதனுக்கு ஹார்ட் அட்டாக்கும் சேர்ந்து வருது. விஸ்வநாதன் கீழே விழுந்துடுறாரு. அப்போ ரம்யா அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி, அப்பா என்னையை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம ரம்யா வந்துட்டு அவங்க அப்பாவை கையெடுத்து கும்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம அவசரப்பட்டு அப்பாவை கொண்டுட்டோம், இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து என் மேலே சந்தேகப்படுவாங்க, அதனால அப்பாவோட பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சிடணும் அப்படின்ட்டு ரம்யா அவங்க அப்பாவோட பணத்தை எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம எப்படி அப்பா இறந்ததை வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு ரம்யாவுக்கு ஒரு யோசனை. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, சரி அப்பாவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அப்பா வெளியூர் போயிட்டார் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நேராக அந்த வீட்டு டிரைவரை கூப்பிட்றாங்க. டிரைவர் வராரு. வந்துட்டு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அப்பாவோட திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, அப்பா காலையிலே வந்துட்டு ஏர்போர்ட் போகணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு அப்படின்னு. இதை கேட்டு டிரைவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் டிரைவர், இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு லீவு, நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, நான் காலையிலேயே அப்பாவை கொண்டு போய் ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நானும் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன், நானே வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதானே டிரைவரும் சரிங்க மேடம் நன்றின்னு சொல்லிட்டு கார் சேவையை ரம்யா கிட்ட கொடுத்துட்டு அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, நம்மளுக்கு தேவையான தடயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சாச்சு அப்படின்னு நம்ம ரம்யா நினைக்கிறாங்க. ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்படி வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து அப்பாவை வந்து மறைக்கிறது அப்படின்னு யோசித்து எப்படியோ வந்து அந்த விஸ்வநாதனோட பணத்தை இங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா இருக்காங்கல்ல, அவங்க நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, ஏன் தீபா என்னாச்சு, இந்த நேரத்தில் நீ கால் பண்ணியிருக்கியே, எப்போவும் இந்த நேரத்தில் நீ கால் பண்ண மாட்டியே, என்ன அன்னைக்கு மாதிரி வந்துட்டு என்ன குல்ஃபி வேணுமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரம்யா, ஏதோ கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன கெட்ட கனவு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை அப்பாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதான் டக்குன்னு உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்பா நல்லா தான் இருக்கார் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்பா கிட்டே ஃபோன் பேசலாமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு காலையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, ஆஸ்திரேலியா போகிறாரு, உன்னுடைய கல்யாணத்துக்கு அப்பா இருக்க மாட்டார், அதனால்
நீ வந்துட்டு பேசுகிறதா இருந்தால் ஒரு 2-3 நாள் கழித்து தான் நீ பேசலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் ரம்யா அப்பாட்ட கொஞ்சமாவது ஃபோனை கூட அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அப்பா தூங்கிட்டுருக்காருன்னு சொல்கிறேன், அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது, கண்டிப்பாக அவர் வந்து டிலே பண்ண முடியாது, டிலே பண்ணாருன்னா எங்களுக்கு ரொம்ப பல கோடி ரூபாய் லாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 3 டேஸ் அப்புறம் தான் நீ அப்பா கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இவ என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி அப்பாட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு, என்னடா ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்ட்டு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக தீபாட்ட, என்ன தீபா இந்த நேரத்தில் வெளியில் வந்து நிற்கிறீங்க, காணன்னு பார்த்தேன் வெளியில் வந்து நிற்கிறீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, ஏன் தீபா என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இது மாதிரி ரம்யாவோட அப்பா விஸ்வநாதன் இருக்காருல்ல, அவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க தீபா, அவரை நல்லா தான் இருப்பார், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், அவருக்கு ஏதோ திடீர்னு ஆன மாதிரி கனவு கண்டேன், ரம்யா ஓன்னு அழுவுறா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத தீபா, அவர் நல்லா தான் இருப்பார் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் ஏதோ அவர் வெளியில் போக போகிறாராம், காலையிலே எங்கேயோ போக போகிறாராம், ஒரு 3 டேஸ் அப்புறம் தான் வீட்டுக்கே வருவாருன்னு ரம்யா சொல்கிறாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு அவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அவர் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போவாருன்னு நான் நினைக்கல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, விடுங்க தீபா, நிறைய பேர் கல்யாணத்துக்கு வருவாங்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் இருந்தால் ஒர்க்கை தானே பார்ப்பாங்க, அதுக்கு பதிலாக தான் ரம்யா இருக்காங்களே, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன தான் ரம்யா இருந்தாலும் இது மாதிரி அவரை போல் வருமா, அவர் சின்ன வயசில் எனக்கு நிறைய பொருட்கள் திங்கிறதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் வந்துட்டு எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, சரி ஃபீல் பண்ணாதீங்க, நாளைக்கு காலையிலே போய் பார்க்கலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, தீபா ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் காலை தீபாட்ட, தீபா வரீங்களா, விஸ்வநாதன் சார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் சரிங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து விஸ்வநாதன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம ரம்யா இருக்காங்க. அப்போ நம்ம தீபாவும் கார்த்தியும் வீட்டு வாசல்லன்ட்டு காலிங்கள் அடிக்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, யார் இந்த நேரத்தில் வருது அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறந்தா கார்த்தியும் தீபாவும் நிற்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா வா தீபா, என்ன காலையிலே வந்திருக்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. இப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, அப்பாவை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்பா ஏர்போர்ட் போனார், கண்டிப்பாக இனிமேல் அவரை பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர் இனிமேல் 3 to 4 days ஆஃப்டர் தான் வருவார், மேபி 1 year கூட ஆகலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா வந்துட்டு உங்கள் அப்பாவை பார்க்கணும்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அதான் உடனே கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஸோ இப்போ வந்துட்டு ஏர்போர்ட் போனால் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, கண்டிப்பாக முடியாது, அப்பா இந்நேரம் வந்து ஆஸ்திரேலியாவுக்காகனா டிக்கெட் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டு ஃப்ளைட்டில் உட்காந்துருப்பாரு, ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே, அவருடைய நம்பர் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திக் இதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அப்பா இனிமேல் அங்கே போயிட்டு நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்கிட்ட நம்பர் கொடுப்பாரு, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அப்பா கிட்டேயே நான் பேச முடியும், அது வரைக்கும் அப்பாவையே நான் காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி, உங்கள் அப்பா வந்துட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணி உங்ககிட்ட பேசின பிறகு அந்த நம்பரை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா, இந்த தொழில்முறையான பயணத்தை ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வச்சுருந்துருக்கலாம்ல, அப்பா வந்துட்டு என்னுடைய கல்யாணத்துக்கு வருவார் அப்படின்னா நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, கண்டிப்பாக அவர் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, அவர் 4 to 5 days ஆகும் வரத்துக்கே, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உன் கல்யாணத்துக்கு அவர் வரமாட்டார், அதான் நான் இருக்கனே, ஏன் கவலைப்படுற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அப்பா வந்துட்டு என் கல்யாணத்தை பார்க்கணுன்னு நினச்சேன், அவருக்கு பத்திரிக்கையெல்லாம் கொண்டாந்து கொடுக்கணுன்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளேயும் அவர் இவ்வளோ தூரம் போவாருன்னு நான் நினைக்கல அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா ரொம்ப தூரமாக தான் போயிட்டார், இனிமேல் அவர் வரவே மாட்டார் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு ரம்யாவை சந்தேகப்படுறாரு, எதுக்காக ரம்யா இவ்வளோ சீக்கிரமாக விஸ்வநாதனை வெளியில் அனுப்பணும், எதுவாக இருந்தாலும் விஸ்வநாதன் என்கிட்ட சொல்லிட்டு தானே கிளம்புவார் அப்படின்ட்டு கார்த்தி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த நம்பர் ரிங்கு போகுதே தவிர்த்து எடுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு அவங்களுடைய அப்பாவோட ஃபோனை வந்துட்டு தெரியாமல் அவர் பணத்துக்கூடையே சேர்த்து நம்ம ரம்யா வந்துட்டு ஃபோனை வந்துட்டு புதைச்சிட்டாங்க. ரம்யா வந்துட்டு ரொம்ப நாளாக ஃபோன் தேடுறாங்க, ஆனால் ஃபோனு கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் கார்த்தியும் தீபாவும் நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம அபிராமி கேட்குறாங்க, எங்கே 2 பேரும் காலையிலே போயிட்டு வரீங்க அப்படின்னு.
மீனாட்சி சொல்கிறாங்க 2 பேருக்கும் வேறு வேலை என்ன, லவ்வர்ஸ் மாதிரி எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை அத்தை, இது மாதிரி ரம்யாவோட அப்பாவை பார்க்க போயிருந்தேன், நைட்டு ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதான் அவரை போய் ஒரு வெட்டி பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு போனேன், அதுக்குள்ளேயே அவர் ஆஸ்திரேலியா போயிட்டாராம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, என்ன ஆஸ்திரேலியா போயிட்டாரா, உன் கல்யாணத்துக்கு அவர் வரமாட்டாரா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாத்த அவர் வரமாட்டார் போல் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல விடு தீபா, அதான் ரம்யா இருக்காளே, ரம்யா வருவாள் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாத்த ரம்யா வருவா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சீனசி பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விஸ்வநாதன் நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லிடுவார். எதுக்காக அவர் ஆஸ்திரேலியா கிளம்புனார், சொல்லாமல் கொள்ளாமல் போக மாட்டார், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு கார்த்தி கண்டுபிடிக்கிறாரு. கார்த்தி வந்துட்டு நேராக விஸ்வநாதனுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாரு. ஆனால் விஸ்வநாதனோட ஃபோன் வந்து இந்த வாட்டி சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் நம்ம ரமேஷ் வந்துட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சொல்லுங்கள் ரமேஷ் அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, நேற்று நைட்டு வரைக்கும் மாமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ திடீர்னு என்னென்னு தெரியல, காலையிலேருந்து ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரமேஷ் நானும் நீ காலையிலேருந்து அவருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஃபோன் கால் நைட்டு வரைக்கும் ஃபோனை ரிங் ஆனிச்சு, ஆனால் காலையில் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்தி அவருக்கு எதாவது ஆகியிருக்குமா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவர் நேற்று உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு நான் கால் பண்ணேன், அவர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, ரம்யாவோட கல்யாணத்துக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார், அதுக்கப்புறம் எதுக்காக அவர் திடீர்னு ஆஸ்திரேலியா போகணும், அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்தி விஸ்வநாதன் அடிக்கடி சொன்ன விஷயம் என்ன, ஒருவேளை ரம்யாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரம்யா என்னை என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஒருவேளை நம்ம வீட்டில் பேசிக்கிட்டு இருந்த இந்த விஷயத்த ரம்யா காதில் வாங்கி அவங்க அப்பாவை ஏதாவது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது, ரம்யா அந்த அளவுக்கு கொடூரமானவாள்லாம் இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக அவங்க அப்பாவை ரம்யா வேறு எங்கேயாவது கொண்டு போய் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அவருடைய ஃபோன் காலை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ரமேஷ், அவருடைய ஃபோன் காலை வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரமேஷ் கேட்குறாரு, ஸோ அதுக்கான ஆட்கள் யாராவது தெரியுமா கார்த்திக் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பேர் வந்து சரவணன், அவன்கிட்ட விஷயத்தை சொன்னால் கண்டிப்பாக அவன் வந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரமேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு யாருக்கு கால் பண்ணுறாங்கன்னா கார்த்தி வந்துட்டு நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயத்துக்காக தான் நான் கால் பண்ணேன் சரவணன் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, சொல்லுங்கள் கார்த்தி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்புகிறேன், அந்த நம்பரோட லாஸ்ட்டு வந்து பிளேஸ் மட்டும் எங்ககிட்ட வந்து சொல்ல முடியுமா, லொக்கேஷனை மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, கண்டிப்பாக கார்த்தி, அதுக்கு ஒரு 2 hours ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரமேஷ் வந்துட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணி, கார்த்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா, மாமா எங்கே இருப்பாருன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அவருக்கு எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு. ரமேஷ் சொல்கிறாங்க, ஒருவேளை ரம்யா கோவத்தில் அவரை ஏதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக எதுவும் நடந்திருக்காது, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரமேஷும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரவணன் வந்துட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சரவணன் அப்படின்னு சொல்ல, அப்போ சரவணன் ஒரு லொக்கேஷனோட பேரை சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிங்க சரவணன் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இது வந்து அந்த ரம்யா மேடம் இருக்காங்கல்ல, ரம்யா இண்டஸ்ட்ரீஸ், அவங்களோட பிளேஸை தான் காமிக்குது அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரிங்க சரவணன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அப்பாவோட ஃபோனை எங்கே பார்த்தாலுமே தேடி பார்க்குறாங்க, ஆனால் அவங்க அப்பாவோட ஃபோனை எங்கேயுமே காணலை. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஆஹா அப்பாவோட சேர்த்து அந்த ஃபோனையும் நம்ம புதைச்சிட்டோமோ அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு யார் என்ன கண்டுபிடிக்க போகிறா, அப்பா கூடயே அந்த ஃபோன் போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டுக்கு வராரு, ரம்யா வீட்டுக்கு. அப்போ ரம்யா வந்துட்டு வீட்டில் இல்லை. அப்போ கார்த்தி யாருக்கும் தெரியாமல் கார்த்தியும் ரமேஷும் சேர்ந்து ரம்யாவோட வீட்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க.
அப்போ ஒரு இடத்துல வந்து லொக்கேஷன் காமிக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்தி நம்ம இருக்கிறோம்ல இந்த இடத்தோட எக்ஸாக்டாக இதுக்கு கீழே தான் வந்துட்டு லொக்கேஷனே காமிக்குது அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, மண்ணுக்குள்ளே எப்படி ஃபோன் போகும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாரு, ஐயோ கார்த்தி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. அப்போ கார்த்தியும் ரமேஷும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே உள்ள இடத்த வந்து ஒரு கடப்பாறையால் நோண்ட பார்க்குறாங்க. நோண்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சட்டை தெரியுது. சட்டையை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, ஐயோ கார்த்தி இது மாமா அப்படின்னு. அப்போ தோண்டி பார்த்தா அதுக்குள்ளே விஸ்வநாதன் இருக்கிறாரு. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக வந்துட்டு சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சரவணன் ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, சார் உங்ககிட்ட நாங்கள் கடைசியாக வந்துட்டு ஒரு நம்பரை கொடுத்து லொக்கேஷனை கேட்டோம்ல, அது வேறு யாரும் இல்லை, ரம்யாவோட அப்பாவோட நம்பரை தான் வந்து நாங்கள் லொக்கேஷன் கேட்டோம். இப்போ அவங்களுடைய நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்க முடியுது. ரம்யா வீட்டுக்குள்ளே வந்து லொக்கேஷன் காமிச்சு சரின்ட்டு ரம்யா வீட்டுக்குள்ளே நானும் ரமேஷும் வந்து பார்த்தோம். வந்து பார்த்தா ரம்யா விஸ்வநாதனை புதைச்சி வச்சுருக்காங்க, விஸ்வநாதனை கொன்னுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு இருங்க, நாங்கள் நேராக போலீஸை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸை கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ரம்யாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ரம்யா வந்து ஆஃபீஸில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு போலீஸையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டை தோண்டி அந்த விஸ்வநாதனை வெளியில் எடுத்து நேராக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இது எல்லாமே அந்த ரம்யாவோட வேலையாக தான் இருக்கும், அவங்கள நாங்கள் நேராக போயிட்டு கம்பெனியில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு விஸ்வநாதன் எப்படி இறந்தாருன்னு தெரியணும், ஏன்னா ஈஸியாக ரம்யா வந்துட்டு இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க கொலை பண்ணலை, வேறு யாரோ கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ விஸ்வநாதனோட உடம்புல ரம்யாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதோட இந்த வீட்டில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துடலாம் அப்படின்னு. அப்போ டக்குன்னு சார் அப்படின்னு காதில் விழுவுது. அப்போ நம்ம கார்த்தியும் சரவணனும் போய் நிற்கிறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, சார் இந்த டம்ளரில் கடைசியாக குடித்த பால் வந்து கொஞ்சோண்டு இருக்குது, ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சின்ன துரும்பு கிடைச்சாலும் விடாதீங்க, எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி சரவணன்ட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சரவணன், நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, இந்த இடம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருங்க அப்படின்னு. இது கேட்டு சரவணனும், ரம்யா வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், அப்படி இல்லைனாலும் நம்ம தீபாவை விட்டு டைவர்ட் பண்ண வச்சிடலாம், ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, ரம்யா வந்துட்டு சந்தேகப்படாத அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறோம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. ரொம்ப நன்றி சரவணன், அதோட விஸ்வநாதன் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறதும் தெரியணும், அவர் ஏதாவது விஷம் அருந்தி கொலை செய்யப்பட்டாரா இல்லை கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியணும், ஸோ நீங்கள் தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும், நாங்கள் பார்த்துக்குறோம் கார்த்தி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாரு. கார்த்தியால் வீட்டில் உள்ள யாருக்குமே சொல்ல முடியாது, இது எல்லாமே சீக்ரெட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரவணன் வந்துட்டு நேராக விஸ்வநாதனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு டீட்டெயில் கிடைக்கிது, அவருடைய உடம்புல ரொம்ப வந்து மோசமான ஒரு விஷயம் கலந்துருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் கிடைக்க வருது. இதை பார்த்ததோட சரவணனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சரவணன் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை எடுத்துக்கிட்டு நேராக மாடிக்க போகிறாரு. இதை வந்து நம்ம ஐஸ்வர்யா காதில் வாங்குறாங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக சரவணன்ட்டு கேட்குறாரு, விஸ்வநாதன் எப்படி இறந்தாருன்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன விஸ்வநாதன் இறந்துட்டானா அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி சரவணன்ட்டு கேட்குறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ரொம்பவே மோசமான ஒரு விஷத்தை விஸ்வநாதனுக்கு கொடுத்துருக்காங்க, இதனால தான் விஸ்வநாதன் இறந்துருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அந்த கிளாஸில் ரம்யாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது, ரம்யா தான் வந்து கடைசியாக விஸ்வநாதனுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி அப்போ ரம்யாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு அப்படின்னு. இது கேட்ட சரவணனும், ஆமாம் கார்த்தி, ரம்யாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு, இனிமேல் அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான் மிச்சம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் ரம்யாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் கேட்ட ஐஸ்வர்யா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அடி பாவி ரம்யா, உன்கிட்ட விஷயத்த சொன்னதோட உங்கள் அப்பாவை போட்டு தள்ளிட்டியா, நீ இப்படிப்பட்ட கொடூரக்காரியாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ நம்ம அந்த ரம்யாவை அலாட் பண்ணுறதா இல்லை ரம்யாவை
போலீஸ் அரெஸ்ட் பண்ணட்டும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இருந்தாலும் அந்த ரம்யா பாவம் நம்ம சொன்னதுனால தானே அவள் அப்பனையே கொலை பண்ணிட்டா, ஸோ நம்ம வந்துட்டு அவகிட்ட சொல்லிடுவோம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா நான் ஆஃபீஸில் இருக்கேன், இப்போ என்னால் பேச முடியாது, ஃபோனை வை அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகலைன்னா போலீஸ் வந்துட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா கேட்குறாங்க, எதுக்காக என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவையே கொண்டுட்டு ஈஸியாக போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருக்கே, அப்புறம் உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ கொலை பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, உங்கள் அப்பாவோட உடம்பை தோண்டி எடுத்து அதை வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்துட்டு உன்னால் தப்பிக்க முடியாது, நீ தான் அந்த பாலில் வந்து விஷம் கலந்து கொடுத்துருக்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ எப்படியாவது தப்பிச்சு போய் ஃபோனை கையில் வச்சுருக்காத, ஏன்னா ஃபோனை வச்சு தான் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறாங்க, நான் உனக்கு கடைசியாக கால் பண்ணேன் அந்த காலை வந்து டிலீட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து சுத்தமாக உடச்சிட்டு நீ அந்த இடத்துலேருந்து கிளம்பிடு அப்படின்னு. இதை கேட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வந்துட்டு அவங்களுடைய ஃபோனை வந்துட்டு ரம்யா வந்து உடைக்கிறாங்க. உடச்சி குப்பைத்தொட்டிக்குள்ளே போடுறாங்க. குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு இங்கேருந்து வெளியில் வராங்க. மேனேஜர் கேட்குறாரு, எங்கே மேடம் வேகமாக போகிறீங்க அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நீ தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மேனேஜர் நினைக்கிறாரு, என்ன இது மேடம் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறாங்க, எப்போவுமே ஆஃபீஸ்க்கு வந்தால் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்ப மாட்டாங்களே, ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தானே கிளம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ரம்யா அந்த இடத்த விட்டு போன அடுத்த செகண்டே அந்த கம்பெனிக்கு வந்துட்டு போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்ததோட மேனேஜர் அதிர்ச்சி ஆகுறாரு. மேனேஜர் நேராக வந்துட்டு போலீஸ்கிட்ட, சார் இங்கே என்ன சார் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே இதுதானே ரம்யா இண்டஸ்ட்ரீஸ், ரம்யா மேடம் இருக்காங்களா அப்படின்னு. மேனேஜர் சொல்கிறாரு, ரம்யா மேடம் இப்போ தான் வெளியில் போனாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, எந்த பக்கமாக போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ மேனேஜர் சொல்கிறாரு, மேடம் வந்துட்டு வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க, எதுக்காக மேடத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி அவங்க அப்பாவை இந்த மேடம் தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்ட்டு ஒரு டவுட் அப்படின்னு. அப்போ மேனேஜர் சொல்கிறாரு, என்ன சார் இறந்துட்டாரா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், விஸ்வநாதன் ஐயாவை அந்த பொண்ணு கொலை பண்ணிட்டு தான் கம்பெனியில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. விஸ்வநாதன் ஐயா இந்த பொண்ணை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், கடைசியில் இந்த பொண்ணு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் சொந்த தகப்பனையே கொண்டுட்டாலே, இதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு தப்பிச்சு போகிறதுக்காக பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ டக்குன்னு அந்த இடத்துல போலீஸெல்லாம் வந்து ரம்யாவை சுற்றி வளைக்கிறாங்க. ரம்யாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் சொல்கிறாரு, ரம்யா நீ கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் நீ வந்துட்டு தப்பிக்க முடியாது, உங்கள் அப்பாவையே நீ கொலை பண்ணிட்டியல்ல, எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக கார்த்தியை பார்த்து, எல்லாமே இவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சைக்கோவாக இருக்கா அப்படின்னு. அப்கமிங் எபிசோடு இதை விட இன்னுமே சூப்பராக இருக்க போகுது. கம்மிங் சண்டே எபிசோடில் என்னென்ன தீம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அபிராமியின் ஆசை நிறைவேற போகும் நாள், தீபாவிடம் கார்த்திக் காதலை சொல்லப்போகும் நாள், ரம்யாவின் முகத்திலை கிளிய போகும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீம்ஸாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.